multiple integralsல double integral. Evaluate integral 0 to 1, 0 to x, e power x plus y dy dx. So கொடுத்திருக்கிற order வந்து dy dx. இந்த inner order dy அப்படின்னும் போது இங்க என்னோட லிமிட் xக்கு ரிலேட்டடா இருக்கணும். அப்படி இருந்தா அது கரெக்ட் ஆர்டர்ல இருக்கு, அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்க ஆர்டர் பர்ஃபெக்டா இருக்கு, சம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். I equal to 0லேருந்து 1, 0லேருந்து x, e power x plus y into dy dx. இப்போ இந்த e power x plus y a power m plus n இருந்தா நம்ம எப்படி எழுதலாம்? a power m, a power n ன்னு பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த டேர்ம்ஸை நம்ம பிரிக்க போறோம். e power x into e power y dy dx. ஃபர்ஸ்ட் y ஆல இன்டகிரேட் பண்ண போறோம். y ல இன்டகிரேட் பண்ணும்போது e power x அப்படியே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். e power y மட்டும் இன்டகிரேட் ஆகும். e power y இன்டகிரேட் பண்ணா e power y தான். அதுக்கான லிமிட் 0லேருந்து x. ஸோ y ல முடிஞ்சிருச்சு, அதனால இந்த dy நம்ம எழுதல. 0லேருந்து 1 e power x. முதல்ல அப்பர் லிமிட் y இருக்கிற இடத்துல x சப்ஸ்டியூட் பண்ணும். அப்பர் லிமிட்டோட x மைனஸ் லோவர் லிமிட் 0 y இருக்கிற இடத்துல 0 into dx. ஸோ 0லேருந்து 1 e power x minus 1 into dx. இப்போ ரெண்டுமே e power xன்றதுனால இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது e power x into e power x எழுதுறேன். e power x into e power x பேஸ் ரெண்டும் சேமா இருக்கிறதுனால e power 2x எழுதலாமா? ஸோ x plus x 2x எழுதலாம் நம்ம. இல்லை இதை e power x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை e power x ஹோல் ஸ்கொயர்னு எழுதினாலும் அது e power 2x தான். ஸோ இது e power 2x மைனஸ் அடுத்த டேர்மோட பண்ணும்போது e power x into dx. இப்போ இந்த e power 2x இன்டகிரேட் பண்ணா integral of e power ax ஃபார்முலா என்ன? It is e power ax by a. a ஓட இடத்துல தான் 2 இருக்கு. அப்ப e power 2x by 2 minus e power x. 0லேருந்து 1. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது e power 2 by 2 minus e power 1. x இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது e power 2 into 0ன்றது 0 by 2 minus e power 0. ஸோ இந்த e power 2 ஸ்கொயர் e power 2 வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மைனஸ் e power 1ன்றது e. இந்த பக்கம் e power 0ன்றது 1 அண்ட் மைனஸும் இங்கே வரும்போது minus 1 by 2. அடுத்த டேர்மோட வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் e power 0ன்றது 1. இந்த நம்பரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணா e power 2 by 2 minus e minus 1 by 2 plus 1 இருக்கு. அப்ப 2 minus 1 அப்படின்றது 1 by 2. ஸோ plus 1 by 2. இந்த 2 காமனா எழுதுறதா இருந்தா என்ன பண்ணணும்? e power 2 minus 2e plus 1 divided by 2. இப்ப மேல இருக்கிற அந்த டேர்ம் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா e ஸ்கொயர் அப்படின்னா சம்திங் x ஸ்கொயர், லாஸ்ட்ல இந்த 1 ஸ்கொயர், அப்ப நடுவில் இருக்கிறது 2ab ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பை 2. ஸோ த ஆன்சர் வந்து e மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2.